இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பழத்தில் நான் பணியாரம் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் 3/4 கப் வந்து கோதுமை மாவு, 1/2 கப் வந்து ப்ரௌன் சுகர், 2 வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் செவ்வாழைப்பழம் இல்லைன்னா நார்மல் வாழைப்பழம் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். செவ்வாழைப்பழம் வந்து மற்ற வாழைப்பழத்தை விடல கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழத்தை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு பண்ணோன்னா வந்து ஈக்குவலாக அப்படியே ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும். இப்படி பண்ணும்போது நம்ம வாய்க்கு வந்து அந்த வாழைப்பழம் டேஸ்ட் இன்னும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ரௌன் சுகரில் வந்து நான் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி வச்சுருக்கேன். டைரெக்டாக அப்படியே ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணும்போது ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இன்னும் கரெக்டான டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்மாஷ் பண்ண வாழைப்பழத்தோடு இதை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம கோதுமை மாவு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கோதுமை மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த பணியாரம்லாம் வந்து சின்ன வயசில் எங்கள் பாட்டி செஞ்சு தருவாங்க. இப்போ தான் நான் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி பணியாரம்லாம் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் சொல்கிறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் ஆகிடக்கூடாது. இந்த பணியாரம் கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் நானும் செரியமும் வந்து சேர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவரும் வந்து கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார், கலக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது எடுத்து வச்சுக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் கரெக்டாக இருக்கும் பணியாரத்துக்கு. இப்போ வந்து பணியாரம் அந்த குழி இருக்கும்ல, அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு குழிலையும் நாங்கள் கொஞ்சம் நெய் விட்டுட்டு ஒரு கரண்டி ஒரு குழிலையும் ஊற்றி கொஞ்சம் வந்து ஒரு 4 to 5 minutes வந்து நல்லா சுட்டு எடுத்தோன்னா பழம் பணியாரம் வந்து ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் சப்போஸ் இந்த பணியாரம் பேன் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக போண்டா மாதிரி செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதுவும் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். பார்க்கலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி